எனக்கு கூலி கொடுத்து இங்க வேலை வாங்குறதுக்கு யாராச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி வராரு. அதை கேட்ட மூதாட்டி, அப்பனே என்கிட்ட பணம் இல்ல, ஆனா நீ எனக்கு வேலை செய்யணும், அதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன தரதுனே தெரியல, அதுக்கு பதிலா நீங்க புட்டை கொடுத்துருங்கன்னு சிவனடியார் கேட்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இப்போ உட்காந்து சிவனடியார் புட்டை சாப்பிட போறாரு. சிவபெருமான் வந்து புட்டை வாங்கி சாப்பிடுறாரு. அப்ப அந்த மூதாட்டி கேக்குறாங்க சிவபெருமான் கிட்ட, தம்பி நீ இவ்வளவு அழகா இருக்கியே, உனக்கு குடும்பம் இல்லையா, மனைவி இல்லையா, பிள்ளை இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு தம்பி ஆக்ஷனோட, அம்மா எனக்கு மனைவி இருக்கா, அவ ஊருக்கு அவளைய திக்கவே அவளுக்கு சரியா போச்சு, ரொம்ப கோபக்காரி, ஆனா என்னைய கண்டுக்கிறவே மாட்டாமா. எனக்கு பிள்ளை இருக்கு, மொத பிள்ளை நடந்து வந்தா யானை வர மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க, அவரை அசைஞ்சு வரவே சரியா போகுது. ரெண்டாவது பிள்ளை இருக்காரு சாப்பிட்டுட்டு, அவர் ஆவுன்னா கோச்சிட்டு எங்கேயாவது உச்சத்துல பழனி மலையில போய் உட்காந்துக்கிறாருமா. இதே என் பொழப்பு. சில நேரம் நான் மருந்து குடிக்கிற சூழ்நிலை கூட ஆயிடுச்சு, ஆனா அந்த விஷயம் என் தொண்டைக்குழிய விட்டு இறங்கலாமா, என்ன செய்யறது? சரிம்மா நான் பணிக்கு போயிட்டு வரேன். எந்திரிங்கம்மா. இப்ப பணியாளர் வாப்பா, பணியாளர்கிட்ட சிவபெருமான் போய் சொல்றாரு, என் பேரு சொக்கா, என் பேரை எழுதிக்கங்க, நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். சிவபெருமானே அந்த மண்வெட்டிக்கும் வலிக்காம மண்ணுக்கும் வலிக்காம ரொம்ப பார்த்து வேலை செய்யறது. மத்த எல்லாருமே சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து சிவபெருமானுக்கு தூக்கம் வருதுப்பா. தூங்கிட்டு பணியாளர் போய், என்னடா இந்த பையன் வேலை செய்யாம தூங்கிட்டு இருக்கானே சொல்லி போய் எழுப்ப முயற்சிக்கிறாரு. அந்த எந்திரிக்கல. அரசர் அந்த பக்கம் வராரு. பாண்டிய மன்னர் வருகிறாரு. என்னப்பா எல்லா அணையும் கட்டியிருக்காங்க, அந்த அணை மட்டும் கட்டாம இருக்கு. அப்ப பணியாளர் சொல்றாரு, ஐயா வந்திங்கிற மூதாட்டி வயசானவங்க, அவங்களுக்கு யாரும் இல்ல, அவர் ஒரு கூலி தொழிலாளியா அனுப்பிச்சிருக்காங்க. ஓ அப்படியா, எங்க அவன்? ஐயா ஏதோ தூங்கிட்டு இருக்காயா, சொல்ல எந்திரிக்கிற மாட்டேங்கிறா. ஓ என்ன தைரியம் அவனுக்கு, இதோ நான் எழுப்புறேன். தம்பி எந்திரிங்க, எந்திரி. என்ன எந்திரிக்கிற மாட்டீங்க? அதாவது தூங்குறவனா எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடுங்குறவனா எழுப்ப முடியுமா? அப்படி கோபத்துல மன்னன் அடிச்சுறாரு. அவருக்கு வலிக்குது. என்னடா நம்ம அவன் அடிச்சா நம்மளுக்கு வலிக்குதே அப்படின்னு யோசிக்கிறாரு. மறுபடியும் அடிக்கிறாரு. அங்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே முதுகுல அடிபட்டுறது. ஒருத்தர் இடத்துல அந்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கோ கருவில இருக்க குழந்தைக்கு கூட அது அடிபட்டுறது. சிவபெருமான் எழுந்துறாரு. எந்திரிச்சு அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியத்துக்கு இருக்காங்க. நல்ல இடத்துல போய் சிரிக்க. இப்பதான் அவங்களுக்கு தெரியுது வந்தது சிவபெருமான். இப்ப அவங்க என்ன உணர்றாங்கன்னா, செல்வத்தையோ பொருளையோ ஆடம்பரத்தையோ சிவபெருமான் விரும்புறதுல ஒரு மூதாட்டி அன்பாலையும் பாசத்தாலையும் அன்றாட ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.